ரஜபினுடைய மாதம் வந்துவிட்டாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உற்சாகமாக ஆகிவிடுவார்கள். மாதம் ஆரம்பமாகி விடுகிறதோ அந்த ஆரம்ப நாளிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு துஆவை செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه وأتباعه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: كان إذا دخل رجب قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அடைந்த அன்புடையவனுமாகிய எல்லாம் இல்ல அல்லாஹினுடைய அருள் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் இறைவனால் சங்கைப்படுத்தப்பட்ட ஒரு மாதத்திலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இறைவனால் சங்கைப்படுத்தப்பட்ட ஒரு மாதம், கண்ணியமான ஒரு மாதம் என்று சொல்லப்பட்ட அற்புதமான இந்த மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனை மாத்திரம் படைத்து விடாமல் மனிதனுக்கு தேவையான கோடான கோடி வஸ்துக்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். இறைவனால் படைக்கப்பட்ட அந்த கோடான கோடி வஸ்துக்களில் இறைவனிடத்திலே மிக சிறந்த படைப்பு யார் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா மனிதனை சிறந்த படைப்பாக ஆக்கியிருக்கிறான். இந்த மனிதர்கள் எல்லோரும் ஒரே அந்தஸ்திற்குரித்தானவர்கள் அல்ல. இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மனித சமூகத்தில் மனிதர்கள் அனைவர்களும் ஒரே அந்தஸ்திற்குரியவர்கள் அல்ல. மனிதர்களிலேயே அல்லாஹு தஆலா அல்லாஹ் சிறப்பானவர்களாக ஆக்கியிருக்கிறான். மனித சமூகத்திலே மிகவும் சிறப்பிற்குரியவர்கள் யார் என்று சொன்னால் நபிமார்களாக இருக்கிறார்கள். நபிமார்களும் ரசூல்மார்களும் மனித இனத்திலே மிக மிக சிறந்தவர்களாக சிறப்பிற்குரியவர்களாக அல்லாஹு தஆலா அவர்களை ஆக்கியிருக்கிறான். அந்த நபிமார்களில் கூட அல்லாஹ் சிலர்களை தேர்வு செய்து அவர்களை விட மிக சிறந்தவர்களாக அல்லாஹ் தன் வான்மறையில் சொல்வதை போல தில்கர் ருசுலு ஃபவ்வல்னா பாலஹும் அலா பாலின், நாம் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த நபிமார்களில் சிலரை விட சிறப்பானவர்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம். சிலருடைய அந்தஸ்தை விட சிலருடைய அந்தஸ்தை மேன்மையானதாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா தன் வான்மறையிலே அற்புதமாக சொல்லி காட்டுகின்றான். உம்மத்துகளாக இருக்கக்கூடிய இந்த மனித சமூகத்தில் கூட எல்லோருக்கும் அல்லாஹ் ஒரே அந்தஸ்தை கொடுப்பதில்லை. முஸ்லிம்களுடைய அந்தஸ்துகள் தனி. இறைவனை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள், இறைவனுக்கு இணை வைத்திருக்கக்கூடிய மனிதர்கள், இவர்கள் முஸ்லிம்களை விட கீழ்ந்த அந்தஸ்தில் தான் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறார்கள். இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நாத்திகர்களை விட, இறைவனுக்கு இணை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏனைய சமூகத்தை விட முஸ்லிம்கள் உயர்ந்த அந்தஸ்திற்குரியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். இப்படி மனிதர்கள் மாத்திரமல்ல, இறைவனால் படைக்கப்பட்ட ஏனைய வஸ்துக்களில் கூட அல்லாஹ் தஆலா ஒன்றை விட ஒன்றை சிறப்பானதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை வரலாறுகள் நமக்கு ஏராளமாக சொல்லித் தருகின்றன. அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, நாட்கள் என்று வருகிற பொழுது எல்லா நாட்களுமே சிறந்ததுதான். எல்லா நாட்களுமே சிறந்ததாகத்தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். என்றாலும் கூட 7 நாட்களில் ஜும்மாவினுடைய நாளை அல்லாஹ் மிக மிக சிறப்பிற்குரிய ஒரு நாளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். ஜும்மாவினுடைய தினம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதை போல பெருநாளினுடைய தினம் என்பதாக நமக்கு அறிவித்து தருகிறார்கள். ஏழைகளின் பெருநாள் என்பதாக சொல்வார்கள்.
அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களை எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், எப்படி மனிதர்களில் சிலரை விட சிறந்தவர்களாக, நபிமார்களில் சிலரை விட சிறந்தவர்களாக, நாட்களில் சிலரை விட சிறந்தவராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானோ, அதே போல இஸ்லாமிய மாதங்கள் என்பது 12 இருக்கின்றன. எப்படி ஆங்கில மாதம் ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பரில் முடிகிறதோ 12 மாதங்கள் இருக்கின்றனவோ, அதே போல இஸ்லாமிய மாதம் என்பதும் இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே அல்லாஹ் தஆலா அந்த மாதத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். அதான் அல்லாஹ் தன் வான்முறையில் சொல்கிறான், இன்ன இத்தத்துஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியை படைத்ததில் இருந்து அல்லாஹ் தஆலா 12 இஸ்லாமிய மாதங்களை படைத்து விட்டான். இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அல்ல, இஸ்லாம் வருவதற்கு முன்பே அல்லாஹ் எப்பொழுது வானங்களையும் பூமியையும் படைத்தானோ அந்த படைத்த நாளிலிருந்தே இஸ்லாமிய மாதங்கள் என்று 12 படைத்து விட்டான். முஹர்ரத்தில் ஆரம்பித்து துல்ஹஜ்ஜிலே முடியக்கூடிய 12 மாதங்கள். அதே நேரத்தில் இந்த 12 மாதங்களில் சங்கைப்படுத்தப்பட்ட சிறப்பிற்கு உரித்தான போர் யுத்தங்கள் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்கள் என்று வருகிற பொழுது அல்லாஹ் தஆலா 4 மாதங்களை சொல்லி காட்டுகிறான். மின்ஹா அர்பஅத்து ஹுரும். இந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சங்கைப்படுத்தப்பட்ட மாதம், இறைவனால் சங்கை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய மாதம். அந்த மாதத்தில் எதிரிகளோடு சண்டையிடுவது கூடாது. இந்த 4 மாதங்களிலே மற்றவர்களோடு சண்டையிடுவது கூடாது. சங்கைப்படுத்தப்பட்ட அந்த 4 மாதங்களில் ஒன்றுதான் ரஜபினுடைய மாதம். சங்கைப்படுத்தப்பட்ட அந்த 4 மாதங்களில் ஒன்றுதான் ரஜபினுடைய மாதம். அந்த ரஜபினுடைய மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம். ரஜபினுடைய மாதம் வந்துவிட்டாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உற்சாகமாக ஆகிவிடுவார்கள். மாதம் ஆரம்பமாகி விடுகிறதோ அந்த ஆரம்ப நாளிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு துஆவை செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான். ரப்பே, ரஜபினுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் எனக்கு நீ பரக்கத் செய்வாயாக. வ பல்லிக்னா ரமலான், ரமலான் மாதத்தை எனக்கு நீ அடைய செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செய்பவர்களாக இருக்கிறார். பரக்கத் என்றால் என்ன? பரக்கத்திற்கு ஏராளமான விளக்கங்களை அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். ரஜபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பரக்கத்தை கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பரக்கத்தினுடைய தாற்பயம் என்ன? ரஜபிலே எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, ஷாபானிலே எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு நேரமும் துஆ செய்கிற பொழுதும் ரஜபினுடைய மாதத்திலிருந்து நபி அவர்கள் இதை கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் தெரியுமா? ரஜபினுடைய மாதத்திலே பரக்கத் என்பது ரஜபினுடைய மாதத்தில் அதிகமான அமல்கள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும். ரஜபினுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் அதிகமான அமல்கள், தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்புகளாக இருந்தாலும் சரி, தான தர்மங்களாக இருந்தாலும் சரி, ஏனைய அமல்கள் என்னென்ன அமல்கள் இருக்கின்றனவோ இந்த நாட்களில் நாம் மிகப்பெரிய ஒரு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்று வருகிற பொழுது உலக நடைமுறையில் நாம் பார்க்கிறோம் அல்லவா, ஒரு விளையாட்டிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மோகங்கள் என்பது இளைய தலைமுறைகளிலிருந்து முதிர்ந்த தலைமுறை வரைக்கும் இன்றைக்கு அதனுடைய மோகத்தை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக கிரிக்கெட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு வட்டார லெவலிலே அங்கே வருகிற பொழுது அதற்குறித்தான ஒரு பயிற்சிகளை சில நாட்கள் செய்வார்கள். மாவட்டம் என்று வருகிற பொழுது அதற்கென்று சில நாட்களை முயற்சி எடுத்து பயிற்சிகளை மேற்கொள்வார்கள். மாநிலம் என்று வருகிற பொழுது அதே நேரத்திலே நாடு தழுவிய என்கிற அடிப்படையில் வருகிற பொழுது, உலக அளவில் என்று வருகிற பொழுது அதற்காக 4 மாதங்கள் 3 மாதங்களுக்கு முன்பாக அட்டவணைகள் தயார் செய்யப்பட்டு கொடுத்ததற்கு பிறகு அதற்காக பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கு நாம் பரவலாக பார்க்கிறோம். எதற்கு? உலக கப்பை, வேர்ல்டு கப்பை வெல்ல வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காக. அதற்காக அது கிரிக்கெட்டாக இருக்கட்டும், கால்பந்தாக இருக்கட்டும், அல்லது கைப்பந்தாக இருக்கட்டும், டென்னிஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் எல்லா வகையிலும் ஒரு பயிற்சியை மேற்கொள்கிறார்கள். எதற்கு? கப்பை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். ஆனால் இது உலகத்தோடு முடிந்து வரக்கூடிய ஒரு பரிசுகள்.
நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியிலே பரிசை இந்த சமூகம் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக, அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானுக்கு, அதாவது ரஜபை அடுத்து ஷாபான் வருகிறது, ஷாபானை அடுத்து ரமலான் வருகிறது, ரமலானுக்கு இந்த அடியான் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஷாபானிலையும் ரஜபிலையும் அந்த இபாதத்தினுடைய பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நபியனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஜபிலும் ஷாபானிலும் அதிகமாக அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும். அந்த ஒரு பக்குவத்தை இந்த சமூகம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பக்குவமும் பாக்கியமும் இறைவன் புறத்திலிருந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பரக்கத்தை அல்லாஹு தஆலாவிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு இருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், ரமலானுடைய ரஜபுடைய மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத்தை செய்வாயாக, ரமலான் மாதத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் எங்களுக்கு நீ தந்து விடுவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்திருக்கக்கூடிய ஒரு ஒரு வரலாறை அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். ஒரு பரக்கத்து ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டாலே அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த மகிழ்ச்சி என்பது அளவில்லாமல் போய்விடும். பரக்கத்துனா என்னங்க? பரக்கத்துனா என்ன? பணம் காசுகள் நிறைய கிடைக்கப்பெற வேண்டும், அதுதான் பரக்கத்து என்பதல்ல. இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பரக்கத்து என்ன தெரியுமா? குறைந்த வருமானத்திலே ஒருவன் தன்னுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த குறைந்த வருமானத்திலும் கூட நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அல்லவா, நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அல்லவா, அந்த வாழ்க்கைக்கு பெயர் தான் பரக்கத். எனவே அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களை, பரக்கத் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிற அந்த பரக்கத் என்பது என்ன என்றால், குறைந்த வருமானமாக இருந்தாலும் நிறைந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனிடத்திலே அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அதுவே மிகப்பெரிய ஒரு பரக்கத். ஒவ்வொரு மனிதனும் நோயின் நொடிகளிலே கஷ்டப்பட்டு கொண்டு அகப்பட்டு கொண்டு சிக்கி சின்னா பின்னமாகி சீரழிந்து போய் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா எந்த நோயும் இல்லை, அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அவனிடத்திலே எந்த சுக குறைவும் இல்லாத ஒரு நிலையில் ஆஃபியத்தான ஆரோக்கியமான ஒரு வாழ்வை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அதுதான் வாழ்க்கையிலே பரக்கத். பணம் காசுகளை வைத்து ஒரு மனிதனுடைய மதிப்பு இறைவனிடத்திலே ஏற்படுத்தப்படுவதில்லை, மாறாக அவனுடைய குணபாடுகள், அவனுடைய நற்காரியங்கள், அவனிடத்திலே இருக்கக்கூடிய நல்ல சிந்தனைகள், அவனிடத்திலே இருக்கக்கூடிய நல்ல அமல்கள் தான் ஒரு மனிதனை அல்லாஹ்விடத்திலே சிறந்தவனாக ஆக்கி காட்டுகிறது. அல்லாஹ் தன் வான்முறையில் சொல்கிறான் அல்லவா, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிடையே மிக சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே சங்கை மிக்கவர்கள் யார் என்று சொன்னால், யார் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சி கொண்டிருக்கிறார்களோ, பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தன் வான்முறையில் அற்புதமாக சொல்லி காட்டுகின்றார். எனவே சிறப்பு என்பது, சங்கி என்பது எதிலே வருகிறது என்று சொன்னால் தக்வாவில் வருகிறது. அந்த தக்வாவை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அதை விட ஒரு சிறந்த பரக்கத் இந்த உலகத்திலே எதுவுமே இருக்க முடியாது. பணம் இன்னைக்கு போகும், நாளைக்கு இல்லாமல், இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகும். பார்க்கிறோம் அல்லவா, எத்தனை மனிதர்கள் பூகம்பங்கள் வருகிற பொழுது, நிலநடுக்கங்கள் வருகிற பொழுது கோடீஸ்வரர்களாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் கேரா பிளாட்ஃபார்மாக மாறி போய்விட்டார்கள். பெரிய பெரிய பங்களாக்களில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் போர்த்துவதற்கு போர்வை கூட கிடைக்காமல் திணறிக் கொண்டிருந்த காட்சியை நம்முடைய நாட்டிலே பல மாநிலங்களில் பார்த்தோம் அல்லவா, நிலநடுக்கங்களும் பூகம்பங்களும் வருகிற பொழுது. அப்படியானால் ஒரு மனிதனை மதிக்க பழக வேண்டும், ஒரு மனிதனை சங்கைப்படுத்த பழக வேண்டும். எதை வைத்து தெரியுமா? அவனுடைய நல்ல அமல்களை வைத்து, நல்ல குணப்பாடுகளை வைத்து, அவனுடைய நல்ல செயல்பாடுகளை வைத்து. அதனால்தான் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும். ரமலானிலே கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை என் சமூகம் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபினுடைய மாதம் வந்த உடனேயே துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பல்லகனா ரமலான். ரப்பே, ரஜபிலும் ஷஅபானிலும் எனக்கு பரக்கத் செய், ரமலானை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். எதற்கு? ரமலானிலே நிறைய அமல் செய்ய வேண்டுமானால் இப்போதே நம்முடைய பயிற்சிகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
கம்மியா தொழுதுகிட்டு இருந்தோம்னா நிறைய தொழக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். குறைவான இபாதத்துகள் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால், வெறும் பர்லுகள் மட்டுமே ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், சுன்னத்துகளை அவன் கொண்டு வந்து விடட்டும். ஒரு இடத்திலே பர்லும் சுன்னத்துகள் மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னால், நஃபிலான வணக்கங்களை அவன் கொண்டு வரட்டும். அதிகப்படியான வணக்கங்களை எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு அவன் இந்த மாதங்களில் அதிகப்படுத்தி பயிற்சிகளை மேற்கொள்ளட்டும் என்பதற்காக வேண்டித்தான். அப்படி மேற்கொள்வதற்கும் இறைவனுடைய நிஅமத் நமக்கு தேவை, அல்லாஹ்வினுடைய அருட்கொடை தேவை. அந்த அருட்கொடையைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான். எங்களுக்கு அந்த அருட்கொடையை, பரக்கத்தை நீ கொடு என்பதாக துஆ செய்தார்கள். பல்லுகனா ரமதான், ரமதானை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்களே, அந்த துஆவினுடைய தாத்பரியம் என்ன தெரியுமா? அந்த துஆவினுடைய தன்மை என்ன தெரியுமா? ரப்பே, ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடு என்று சொன்னால், அந்த நாள் வரை என்னை உயிரோடு நீ வாழச் செய் என்பதாக அர்த்தம். ஏன்னா ரமதானை அடைகிறது என்பதே, ரமதானை அடைந்து விட்டாலே ஒரு மனிதன் ஏகபோகமான பாக்கியத்தை அல்லாஹ் அவனுக்கு வழங்கி விடுகிறான். ரமதானை குறித்தான அந்த பாக்கியங்கள் ஏனைய மாதங்களை விட அல்லாஹ் தஆலா அதுக்கு அபரீதமாக வைத்திருக்கிறான். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வபல்லகனா ரமதான், ரமதானை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தா என்று துஆ செய்தார்களே, அந்த அடையக்கூடிய பாக்கியத்தை தா என்பதனுடைய அர்த்தம் என்ன? ரமதானுடைய மாதம் வரை என்னை உயிருள்ளவனாக வாழவை, ரமதான் மாதம் வருகிற வரை எனக்கு ஹயாத்தை கொடு, வாழுகிற ஒரு பாக்கியத்தை கொடு என்பதுதான் அதனுடைய அர்த்தம். வரலாற்றில் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. ஒரு ஷஹீதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை விட ரமதான் மாதத்தை அடையப்படுகிறவனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அந்தஸ்தை கொடுக்கிறான். ஒரு ஷஹீத் ஆக உயர்ந்த அந்தஸ்து யார் என்று சொன்னால், ஆக உயர்ந்த அந்தஸ்து குறித்தவன் யார் என்று சொன்னால் ஷஹாதத், தியாகம் செய்தவன். இஸ்லாத்திற்காக, இந்த இஸ்லாத்தை மேம்படுத்துவதற்காக, இஸ்லாத்தினுடைய எதிரிகளை அழிப்பதற்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான் அல்லவா, அவனுக்கு குறித்தான அந்தஸ்தை விட உலகத்திலே வேறு யாருக்கும் அந்தஸ்து கிடையாது. ஆனால் அதை விட ஒரு சிறந்த அந்தஸ்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால், ரமதான் மாதத்தில் அமல் செய்தவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். ரமதான் மாதத்தில் அமல் செய்தவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். வரலாற்றிலே ஒரு செய்தி, ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு செய்தி அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலகட்டத்தில் இரண்டு மனிதர்கள், இரண்டு சகோதரர்கள் ஒன்றாகவே வந்தார்கள். இரண்டு சகோதரர்கள் ஒன்றாக வந்து பெருமானாருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். யா ரசூலல்லாஹ், நாங்கள் இருவரும் வந்திருக்கிறோம், இருவரும் ஒன்றாக உங்களுடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு இப்பொழுது ஏகத்துவ கலிமாவை நாங்கள் மொழிந்து கொள்கிறோம் என்று சொல்லி இருவருமே ஒன்றாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அதற்கு அடுத்து நடைபெற்ற ஒரு யுத்தத்திலே ஒரு சகோதரர், இருவர்கள் வந்தார்கள் அல்லவா, அந்த இருவரில் ஒருவர் ஷஹீதாக ஆகிவிடுகிறார். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு நடைபெற்ற அந்த யுத்தத்திலே ஒருவர் ஷஹீதாக ஆகிவிடுகிறார். அடுத்து அவரோடு இஸ்லாத்திலே இணைந்து கொண்ட மற்றொரு நபர் சாதாரணமாக இயற்கையாகவே மரணம் அடைகின்றார். இப்போ ஒருவர் யுத்தத்திலே கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்து ஷஹீதாக்கப்பட்டார், மற்றொருவர் இயற்கையாக மரணத்தை அடைந்து கொண்டார். இந்த இருவரையும் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய அந்த காட்சியை ஹஸரத் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். ஃபஉரீதுல் ஜன்னத ஃபரைது ஃபீஹா அல் முஅக்கர் மின்ஹுமா உத்கில கப்ல ஷஹீத். ஹஸரத் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், இருவருமே ஒன்றாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள். ஆனால் முதல்ல இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு நடந்த யுத்தத்திலே ஒருவர் ஷஹீதாக்கப்பட்டார். அதற்கு பிறகு ஒரு மனிதர் இயற்கையாக மரணம் அடைகிறார். ஆனால் நான் பார்க்கிறேன், தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கனவிலே பார்க்கிறார்கள், அந்த இயற்கையாக மரணம் அடைந்தார் அல்லவா, அவர் ஷஹீதாக ஆக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு முன்னால் சொர்க்கத்திற்குள்ளே நுழைகிறார்.
முதல்ல ஆக்சுவலா பார்க்கிறதா இருந்தா யார் போகணும்? முதல்ல ஷஹீதாக ஆக்கப்பட்டவர் தான் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய வேண்டும். ஆனால் ஷஹீதாக ஆக்கப்பட்ட ஷஹீதினுடைய அந்தஸ்தை பெற்ற அந்த மனிதர் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவதற்கு முன்பாக இயற்கையாக மரணமடைந்த, இரண்டாவதாக மரணமடைந்த அந்த மனிதர் முதலாவதாக சொர்க்கத்திற்கு நுழைவிக்கப்படுகிறார், அழைத்து செல்லப்படுகிறார். இரண்டாவது ஷஹீதாக ஆன அந்த மனிதர் அழைத்து செல்லப்படுகிறார். இந்த காட்சியை நான் கனவிலே பார்த்தேன். பார்த்ததும் நான் ஆச்சரியமுற்று அப்படியே திடுக்கித்து விழித்து பார்த்தேன். என்னால் அந்த காட்சியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நேராக நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போனேன். போய் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொன்ன பொழுது நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், தாங்கள் தானே சொல்லியிருக்கிறீர்கள் ஷஹீதுனுடைய அந்தஸ்துக்கு இணையாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லுகிற பொழுது, ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்ற ஒரு மனிதனுக்கு முன்பாக இயற்கையாக மரணம் அடைந்த அந்த மனிதன் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறானே, இது ஆச்சரியமாக இருக்கிறதே, இதனுடைய நிலைகள் என்ன என்பதாக எனக்கு நீங்கள் விளக்கித் தாருங்கள் என்று ஹஸரத் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரிடத்திலே போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, நீங்கள் சொல்வது சரிதான். அவர் ஷஹீதினுடைய மர்தபாவை முதல் மனிதர் அடைந்து கொண்டார். ஆனால் இரண்டாவது மனிதர் இருக்கிறார் அல்லவா, அதற்கடுத்து ஓராண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதற்கடுத்து ஓராண்டு காலம் அந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். வாழ்ந்ததோடு மட்டுமல்ல, அந்த ஓராண்டு காலத்தில் ரமலான் மாதத்தையும் முழுமையாக அடைய பெற்றிருக்கிறார். ரமலான் மாதத்தை முழுமையாக அடைய பெற்று அந்த ரமலான் முழுவதும் அவர் நோன்பு வைத்திருந்திருக்கிறார். அந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்ததோடு மட்டுமல்ல, 6000 ரக்காயத்துகளையும் அதிகமாக தொழுதிருக்கிறார். ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்ததோடு மட்டுமல்ல, 6000 ரக்காயத்துகளையும் அவர் தொழுதிருக்கிற காரணத்தினால் இவருடைய அந்தஸ்தை விட அவர் அந்தஸ்திலே முந்தி விடுகிறார். காரணம், ரமலான் அந்தஸ்தால் அவரை முந்தச் செய்து விட்டது என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப ரமலானுடைய அந்தஸ்தை அவர் கிடைக்க பெற்று அதனால் அந்த ஷஹீதனுடைய அந்தஸ்தை அவர் முந்திவிட்டதின் காரணத்தினால் அவர் இவருக்கு முன்பாக சொர்க்கத்திற்குள்ளே போகிறார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்புமிக்க சமுதாய பெருமக்களே, ரமலானுடைய மகத்துவம் என்பது, ரமலானுடைய மேன்மை என்பது ஆக உயர்ந்தது. ஆகையினால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரமலானுடைய பாக்கியம் நமக்கு கிடைக்காமல் போய்விடக் கூடாது என்பதற்காக, அந்த ரமலானுடைய பாக்கியம் தன்னை விட்டு தப்பிவிடக் கூடாது என்பதற்காக, அந்த காலத்திலே வாழுகிற ஒரு சூழல், அந்த காலத்திலே வாழுகிற ஒரு பாக்கியம் இல்லாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபினுடைய மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரப்பே, ரஜபிலும் ஷஅபானிலும் எனக்கு நீ பரக்கத் செய்வாயாக. ரமலானுடைய காலத்தில், ரமலானுடைய மாதத்தில் வாழுகிற ஒரு பாக்கியத்தை எனக்கு நீ தந்தருள் புரிவாயாக என்கிற துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதி இருப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த மாதத்தில் அதிகமாக அமலை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது ரஜபினுடைய மாதத்தினுடைய துவக்கத்தில் இருக்கிறோம், முதல் வாரத்தில் இருக்கிறோம். இப்பொழுதிருந்தே அல்லாஹ்விடத்திலே இந்த துஆக்களை ஒவ்வொரு தொழுகையில் நாம் கேட்க வேண்டும். கேட்பதோடு மட்டுமல்ல, ரமதான் குறித்தான ஒரு பயிற்சியை இந்த மாதத்திலேயே நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல, ரஜபுன் ஷஹ்ருல்லாஹ், ரஜபுடைய மாதம் என்பது அல்லாஹினுடைய மாதமாக இருக்கிறது. ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபானுடைய மாதம் என்பது என்னுடைய மாதமாக இருக்கிறது என்பதாக சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக சொன்னார்கள், வ ரமதானு உம்மத்தி, ரமதானு உம்மத்தி, ரமதானுடைய மாதம் என்பது என்னுடைய உம்மத்தவர்கள் குறித்தான ஒரு மாதம் என்பதாக சொன்னார்கள். என்ன தெரியுமா? எனக்கு முந்தியுள்ள சமூகம், எனக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் எல்லாம் 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய உம்மத்தவர்களுடைய ஆயுளை அல்லாஹ் தஆலா 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் வைத்திருக்கிறார். இன்னைக்கெல்லாம் 50 தாண்டுறதே பெரிய பாக்கியம்தான். ஒரு 50 வயசு ஒரு மனிதன் தாண்டிட்டாலே அல்லாஹ் தஆலா அவனுக்கு நிஅமத் செய்திருக்கிறான், அருள் புரிந்திருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். காரணம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு 10லும் 20லும் 15லும் மரணங்கள் எப்பொழுது வருகிறது என்று யாரும் சொல்ல முடியாது. எந்த ஒரு காரணமும் இல்லை. திடீரென்று மரண செய்தியை கேட்கிறோம். குறைந்த வயது உள்ளவர்கள், தன்னோடு பேசிக் கொண்டிருந்தவர்கள் ஒரு வக்திலே பேசிக் கொண்டிருக்கிறார், அடுத்த வக்திலே அவரை பார்க்க முடியவில்லை. கேட்டால் சொல்லுகிறார்கள்,
மரணித்து விட்டார் என்பதா? என்ன சொல்லுகை வருகிறேன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமதான் உம்மத்தி, எல்லா சமூகத்திற்கும் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் வரைக்கும் வாழ்ந்தவர்கள் என்னுடைய உம்மத்திற்கு 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் அல்லாஹ் அந்த ஆயுளை வைத்திருக்கிறான். அந்த அற்பமான ஆயுளில் எல்லா சமூகத்தை விட என்னுடைய சமூகத்தவர்கள் மேலோங்க வேண்டும், எல்லா சமூகத்தை விட என்னுடைய உம்மத்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்தால் உயர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த ரமதானுடைய மாதத்தை என்னுடைய உம்மத்தவர்கள் பெற்றுக்கொண்டு அதனுடைய பாக்கியத்தை பரிபூர்ணமாக அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான், அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தன்னுடைய உம்மத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபிலிருந்தே துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பல்லகனா ரமதான். ரப்பே, ரஜபிலும் ஷாபானிலும் எனக்கு பரக்கத் செய், ரமதானை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடு என்பதாக துஆ செய்தார்களே, அந்த துஆவை நாம் அதிகமாக ஓத வேண்டும். ஓதுவதோடு மட்டுமல்லாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல நம்முடைய மாதம் வருகிறதல்லவா, அந்த மாதத்திற்காக வேண்டி இந்த 2 மாதங்களில் நம்முடைய பயிற்சிகளை, இபாதத்தினுடைய பயிற்சிகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை இந்த மாதத்தில் நமக்கும் நம்முடைய குடும்பத்தவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா அதிகமாக கொடுத்து ரமலானை அடையப்பெற்று அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிற பாக்கியம் பெற்றவர்களா அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அல்புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.